இனிய வணக்கம் சகோதரி. இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம கிழங்குங்கள்லாம் நல்லா முளைச்சி வந்துருச்சு. அதை வந்து நடவு செய்யறது தாங்க பார்க்க போகிறோம். எங்கேருந்து தான் இந்த பூச்சி தாக்குதல்லாம் வருமோ அப்படின்றது தெரியல. காராமணி செடி பாருங்கள், சூப்பராக வந்துருந்துச்சு. அழகாக பூ எடுத்து எல்லாமே பிஞ்சு எடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு செடி வந்து இது மாதிரி வாட்டமாக ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா வேரில் இந்த மாதிரி இருக்குது. இது என்ன பூச்சினே தெரியல. மாவு பூச்சா என்னன்னு தெரியல. வேரையே நாசம் பண்ணிடுச்சு. செடியுமே செத்து போயிடுச்சு. இதே மாதிரியே 3 கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு எல்லாத்துலேயுமே போட்டு விட்டேன். பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி ஆகிப்போச்சு. வேஸ்ட்டாக போச்சுங்க. அந்த செடி இறந்துருச்சு. இதை பிடுங்கி போட்டுட்டு இது 2 செடி மட்டும் எப்படின்னா பொழைச்சி வந்துடணும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து ராசவள்ளி கிழங்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்ட்டு. இதில் வந்து இன்னொரு கிழங்கும் இருக்குது. மா இஞ்சியும் வருது, மஞ்சளும் வருது. மஞ்சள் வருது, இதில் சுற்றி மஞ்சள் கிழங்கும் வருது. இதை நோண்டி எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே கிழங்காக வச்சுருந்தேன்னா ஃபஸ்ட்டு அப்படியே கவுத்து எடுத்துகிட்டு இருக்கலாம். எல்லாமே மொத்தமாக வச்சுருக்கவே எடுக்கவும் கஷ்டமாக இருந்துச்சு. நோண்டி எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அப்புறமா மொத்தமாக கவுத்துட்டு தாங்க எடுத்தேன். அப்படி எடுக்கும் போதே வந்து அந்த கிழங்குல இருக்க அந்த கொடி தனியாக வந்துருச்சு, கிழங்கு தனியாக வந்துருச்சு. சரி, இருந்தாலும் தனித்தனியாகவே நட்டு தான் விட்டேன். எப்படி முளைக்குதுன்றது தெரியல. நோண்டி எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரவே இல்லை. இந்த பாட் ஃபுல்லாகவே வேறு ஃபுல்லாக ஆகிப்போச்சு. அதனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது பாருங்க, கிழங்கு தனியாக வந்துருச்சு. அப்படியே புட்டுக்குச்சு. இது வந்து ஒயிட் கலர் ராசவள்ளி கிழங்கு தான். நம்ம அரிஞ்சோன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு தான். இது வந்து ரொம்ப பெரிய கிழங்காக வருங்க, நம்ம மரவள்ளி கிழங்கு மாதிரி. இதில் வந்து நம்ம கை கால் மாதிரியே ஷேப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பூமியில் வச்சோன்னா அதிகமாக நம்மளுக்கு வந்து பெருசாக கிடைக்கும். நம்ம க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறோம். அதனால் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக தனித்தனியாக கொடி தனியாக கிழங்கு தனியாக நட்டு விட்டுருக்கேன். எப்படி வருமோன்றது தெரியல. நட்டு விட்டாச்சுங்க ஒரு வழியாக. இதை அடுத்தது கொடி உருளை. இதுவும் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு கொடி உருளை வந்து ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இது இன்னொன்று வந்து ஊனி விட்டுருந்தேன், அதுவும் வந்துருச்சு. இதுவுமே வேறு வந்து பாட் ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. எல்லாத்தையுமே கொட்டி தான் மொத்தமாக எடுத்தேன். இந்த கொடி உருளையும் நட்டு விட்டாச்சு. அப்புறமா அந்த மஞ்சள் வந்து முளைச்சிருந்தது. இது வந்து மா இஞ்சி. இதில் வந்து 2 மா இஞ்சி இருக்குது. இதையும் ஊனி விட்டுறலான்னு சொல்லிட்டு அதையும் ஊனி விட்டாச்சு. ஆல்ரெடி அந்த கொடி உருளையே வந்து 2 மா இஞ்சி வந்து வந்துருந்தது. அதுவே தானாக வந்துருந்துச்சு. அதையும் எடுத்து இது கூடயே ஊனி விட்டுட்டேன். மா இஞ்சி சூப்பராக இருந்துச்சுங்க. ஊறுகாய் போட்டது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் பேக் இல்லாதனால ஒரே பேக்லேயே 4 கிழங்கு வச்சுருக்கேன். எப்படி வந்து கிழங்கு பிடிக்குன்றது வந்து தெரியல. நம்மளுக்கு இடம் கீழே இருக்குது, இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ இதுவாக வரலை. அதனால் கீழே வைக்காமல் மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பர்பிள் கலர் ராசவள்ளி கிழங்கு. இதுவும் கொஞ்சம் துளுத்து வரும்போதே வேறு இதில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டேங்க. ஏன்னா பெருசாகிடுச்சுன்னா வேறு நிறைய ஓடுது. அதனால் நம்மளுக்கு எடுக்கவே முடியல, கஷ்டமாயிடுது. இப்போது அது உடஞ்ச மாதிரி இதுவும் உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துட்டேன். இது வந்து அரிஞ்சோன்னா உள்ளே வந்து பர்பிள் கலராக இருக்கும். இந்த ராசவள்ளி கிழங்கு எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பர்பிள் கலராக இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த கிழங்கு ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் லைட்டாக தான் வேர் ஓடி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு, கொஞ்சமாக முளைச்சி வந்ததுனால. இதையும் வந்து வேறு பேக்கில் வந்து ஊனி விட்டுட்டேன். இது ஆனால் இந்த ராசவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து கொடி தாங்க ஓடும். கொடி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஓடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிழங்கு கீழே வந்து நல்லா வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்லேயே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 15x15 க்ரோ பேக்கில் தான் எல்லாமே வச்சுருக்கிறேன். எப்படி வருன்றது தெரியல. இது ஒரு வழியாக வந்து ஊனி விட்டாச்சு. இந்த இலையே சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பர்பிள் கலர் அப்படியே ஃபுல்லாக இலை ஃபுல்லாகவே பர்பிள் கலராக தான் இருக்குது. ஊனி விட்டாச்சுங்க ஒரு வழியாக. இவங்க எப்படி முளைச்சி வராங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இதில் வந்து கஸ்தூரி மஞ்சளும் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கும் ஊனி விட்டுருந்தேன். ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு அப்படியே விட்டுடலாம், அதுலேயே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மஞ்சள் மட்டும் தனியாக எடுத்துட்டேன். கஸ்தூரி மஞ்சளும் இலையே பிரிய போகுது. அதனால் இதுலேயே மாற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கஸ்தூரி மஞ்சளும் அப்புறமா லக்குடா மஞ்சள் 2 இருந்துச்சு. அதையுமே இதிலேயே வச்சுட்டேன். பேக் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தனித்தனியாக வைக்க முடியல. இந்த 15x15 வந்து 3 இது வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு
3த்துமே வச்சு விட்டுட்டேன். எவ்வளோ ஈல்டு கிடைக்குன்றது தெரியல. ஆனால் இதுக்கு போதும் தான் நினைக்கிறேன். நம்ம போன வாட்டி வந்து அந்த ஒயிட் கலர் பேக்கில் வச்சுருக்கவே அதுவே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் நம்மளுக்கு ஈல்டு கிடச்சிது. இதுலேயும் நல்லா தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கஸ்தூரி மஞ்சளும் 2 லகடா மஞ்சளும் ஊனி விட்டுருக்கேன். அது முளைச்சி வரணும். இஞ்சி இது கொடி உருளையில் இருந்ததுன்னு சொன்னேன்லங்க, இந்த 2மே கருமஞ்சள் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்குது. இதையுமே மாற்றி வச்சாச்சு. அந்த பச்சை கலரில் கருப்பு கலர் கூட சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஊனி விட்டுருந்த கிழங்கு எல்லாமே முளைச்சி வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் மாற்றியும் வச்சாச்சு. இதுதான் எப்படி வருன்றது தெரியல. தனித்தனியாக உடஞ்சிருச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ராசவள்ளி கிழங்கு எப்படி வரும்னு தெரியல. இது பாருங்க கொடி உருளை சூப்பராக வருது. எல்லாத்தையுமே மாற்றி வச்சாச்சு. இது வந்து ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு ஒன்று இருக்குது. கஸ்தூரி மஞ்சளும் வருது. லக்கடா மஞ்சளும் இன்னும் முளைக்கலை, ஆனால் ஊனி விட்டுட்டேன். இதுலேயே இஞ்சியும் 2 வந்து இலை பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தான் மீதிலாம் வந்தது. ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு வந்து இன்னொரு பேக்கில் வந்து 2 வச்சுருந்தேன். அதில் வந்து 1 நல்லா துளிர் வெளியில் தெரியுது பாருங்கள். இன்னும் 2 வந்து முளைக்கவே இல்லை. இந்த கிழங்கு வகை எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.